ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மோட்டிவேஷன் ஸ்பீச்சில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய நல்ல உள்ளங்கள் நமக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி வந்து நம்ம நன்றி நன்றின்னு சொல்கிறது வந்த ஒரே வார்த்தையில் நம்ம வந்து முடிக்க முடியாது. நம்ம எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை நல்லாவே தெரியும். நம்ம வந்து இப்போ வாடகை வீட்டில் தான் இருக்கோம். அந்த மாதிரி எல்லா சிச்சுவேஷன்ஸும் தெரியும். ஒரு சின்ன கடை வச்சுருக்கோம் ரன் பண்ணிவிட்டு. நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து வீடியோஸ் டெய்லி வந்து நம்ம போட்டுருக்கோம். ஒரு நாள் கூட நம்ம மிஸ் பண்ணுறதில்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறையவே தெரியும். லைவ் வீடியோலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர்ஸ் மேலேயே நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம் ஒரு நாளைக்கு. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி வந்து நம்ம நன்றி நன்றின்னு சொல்லவே முடியாது. ஆனால் வந்து நான் எப்பயுமே சொல்லுவேன், நீங்கள் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள். என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக எங்களால் என்ன முடியும், மீன் எடுத்து எங்களால் குழம்பு வச்சு உங்களுக்கு கொடுக்க முடியும். அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்போம் எப்பயுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், பிரதர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். காமனாக வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லணும். அப்போ எப்படி வந்து நன்றி நன்றி சொல்லணும்ல. ஆனால் என்னால் நம்மளால் வந்து மற்றவங்க பாதிக்கப்படக்கூடாது. அதில் நம்ம எப்பயுமே கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். அதே மாதிரி பேடு கமெண்ட் வந்தால் இப்போ நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டு தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு டெய்லி வந்து ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம். தமிழ் பழமொழிகள், அதே மாதிரி கீவா ஜெகநாதன் தமிழ் பழமொழிகள், அயற்சொல் அகராதி, கலை சொற்கள், இந்த மாதிரி நிறைய நம்ம இளங்குமரனா தமிழ் வளத்துலேருந்து அந்த சேர்த்தெழுதுக்கு பிரித்தெழுகு அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த இளங்குமரனா தமிழ் வளம் அதெல்லாம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம ஏற்கனவே சேர்த்தெழுக பிரித்தெழுகலாம் நிறையா கொடுத்துருக்கோம். எதிர்ச்சொல், இந்த மாதிரி நிறையா வந்து வீடியோஸ்லாம் நிறையா போட்டிருக்கோம் நம்ம. அதெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் எப்பயுமே. கண்டிப்பாக வந்து பாருங்கள். நிறைய வீடியோஸ் நம்ம போட்டாச்சு. கிட்டத்தட்ட வந்து 2700 வீடியோஸ் நம்ம போட்டோம். மற்ற சேனல் விட நம்ம வந்து அதிகமாக தான் கொடுத்துட்டே இருக்கோம். எப்போயுமே டெய்லி வந்து நம்ம போட்டுகிட்டே தான் இருப்போம். வந்து முடியலைன்னா கூட, உடம்பு முடியலைன்னா கூட நம்ம வந்து லைவ் வீடியோ ஏதோ ஒன்று போட்டுட்டு தான் இருக்கோம். ஏதோ ஒரு வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கும். அதே மாதிரி மொபைல் ரீசார்ஜோட ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணி விட்டாங்க. இப்போ வந்து வீட்டு வாடகை வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. கொடுத்தாங்க இன்றைக்கியோட, நேற்று கூட கொடுத்தாங்க. அதே மாதிரி நிறையா சிஸ்டர்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம முகம் தெரியாதவங்க நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அதை தான் நான் எப்பயுமே சொன்னேன். நண்பர்கள் தவறு செய்தால் மன்னித்து விடாதே, மறந்து விடு. இங்கேருந்து நம்ம மூலையிலேருந்து டெலிட் பண்ணிடணும். மன்னிக்கக்கூடாது. மன்னிச்சா வந்து நம்ம நினச்சிட்ருப்போம். அப்போ என்ன பண்ணக்கூடாது, நம்ம மன்னிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன மறந்துடணும். இங்கேருந்து நம்ம டெலிட் பண்ணிடணும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம வந்து தொடர்ந்து வந்து நம்ம வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கோம் கண்டினியூஸாக. நண்பர்கள் தவறு செய்தால் மன்னித்து விடாதே, மறந்து விடு. ஏனென்றால் அவர்கள் வந்து உன்னுடைய உறவுகள் அல்ல, உன்னுடைய உணர்வுகள். உங்களுடைய உணர்வுகள், என்னுடைய உணர்வுகள். அது அவங்களாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு தெரியும். நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சிஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், நிறைய ஒரு ஃப்ரெண்ட்லாம் வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இப்போ கால் பண்ணி பேசுகிறாங்க. அதே மாதிரி நிறைய சிஸ்டர்லாம் சிங்கப்பூர்லேருந்து 2 சிஸ்டர் பார்த்துட்ருக்காங்க. நிறைய பேருக்கு அது இலங்கையிலேருந்து சப்போர்ட் வருது. நிறைய இடத்துல வந்து நமக்கு சப்போர்ட் வந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இன்னும் வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு இன்னும் வந்து நல்ல உள்ளங்களை நம்ம கண்டுபிடிச்சி தான் இருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த லைவ் வீடியோ போடுறதே. அந்த லைவ் வீடியோவில் பேடு கமெண்ட் வந்துச்சுன்னா அதை நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு இப்போ தான் போயிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் கன்சிடர் பண்ணுறதே இல்லை. இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் போயிட்டு தான் இருக்கோம். எல்லாத்தையும் கடந்து போயிட்டு தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய சப்போர்ட்னால தான், நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு, அன்புக்கு தான் நம்ம வந்து என்ன அடிபணியுமே தவிர அதிகாரத்துக்கு அல்ல. அதே மாதிரி எப்பயுமே நம்ம வந்து அன்பை விதைப்போம், அன்பே கிடைக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் அறுவடை பண்ணுவேன். திணை விதைத்தவன் திணை இருப்பான், வினை விதைத்தவன் வினை இருப்பான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மற்ற எல்லாருக்கும் நம்ம அன்பை கொடுப்போம். அன்பை கொடுத்தா நமக்கு வந்து அன்பு தான் கிடைக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. நெல்லை விதைச்சிட்டு கோதுமை கிடைக்குமான்னு எதிர்பார்க்கக்கூடாது. நெல் தான் கிடைக்கும். ஸோ நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் கண்டிப்பாக அறுவடை பண்ணுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து மற்றவங்களுக்கு அன்பே தான் கொடுக்கணும். நம்ம வந்து யார்ட்டையுமே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டே தான் சொல்லுவேன். நம்ம வந்து யார்ட்டையுமே வந்து பொய் சொல்லி நம்ம வந்து யார்ட்டையுமே வந்து காசு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கவங்க மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காசு கேட்போம். வேறு எதுக்கும் எந்த பர்பஸ்க்காகவும் அனாவசியமாக தேவையில்லாமல் எந்த பர்பஸ்க்காகவும் நம்ம வந்து காசு யார்ட்டையும் கேட்க மாட்டோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது தப்பாக நினைப்பாங்க. குடிக்கிறது காசு கேட்குறானா, வேறு எதுக்காச்சும் பர்பஸ்க்காக கேட்குறானா அப்படின்னா வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இங்கே நினைப்பாங்க. அவங்களுக்காக இப்போ வந்து வீடியோஸ் போடுறோம். நம்ம கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி கேரக்டர்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் தெரியும். நம்ம வந்து டீ காஃபி கூட குடிக்க மாட்டோம். வீட்டில் அம்மா போட்டால் மட்டும்தான் அந்த டீ காஃபிலாம் குடிப்போம். அதெல்லாம் தெரியும். அப்போ நம்ம வந்து தொடர்ந்து வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்ல நல்ல வீடியோஸ் தான் போட்டுக்கிட்டுருக்கோம். அதே மாதிரி நம்ம மனசாட்சிக்கு, நம்ம நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி. அது நீதி தேவனின் அரசாட்சி.
அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. நம்ம மனசாட்சிக்கு பயப்படணும். கடவுளுடைய கடவுள் பார்த்துட்ருக்கார், அவருக்கு நம்ம பயப்படணும். ஸோ என்ன, இந்த ரெண்டுக்கு மனசாட்சி நமக்கு வந்து உறுத்திட்டே இருக்கும். நம்ம வந்து தப்பாக வந்து யார்கிட்டயாவது காசு வாங்கினோம்னா, வேறு எதாவது பர்பஸ்க்கு வாங்கி தேவையில்லாமல் நம்ம செலவு பண்ணோம்னா, எதுக்காச்சும் வாங்கி கரெக்டான அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் வந்து என் அம்மாட்டோட நேற்றுக்கு நான் சொல்லிகிட்டே இருந்தேன், அம்மா நிறைய ஒரு சிஸ்டர்லாம் நமக்கு கஷ்டப்பட்டு காசு போட்டிருக்காங்கம்மா, அது ₹1 கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வந்து அவங்க எதுக்கு கொடுக்குறாங்களோ அந்த பர்பஸ்க்காக நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு பிரதர் வந்து போன தடவை வந்து அரிசி இல்லைன்னு சொன்னோன்னா அதோட காசு வந்து போட்டு விட்டார். அதே மாதிரி அரிசி தான் நம்ம வாங்கிட்டோம், மளிகை சாமான் வாங்கிட்டோம். அந்த ஃப்ரெண்டுக்கு நான் கன்வே பண்ணிக்கிறேன். அந்த ஃப்ரெண்டு பார்த்தாங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்த்தாங்கன்னா புரியும். அப்போ எதுக்கு நம்ம வந்து காசு கொடுக்குறாங்களோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அந்த ₹1 அருமை கூட எனக்கு தெரியும். ஏன்னா வந்து எனக்கு தெரியும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்கோம், நம்ம வந்து கடையில் எவ்வளோ காலையிலேருந்து சாயங்காலம் உட்காந்துருக்கோம், சின்னத்துக்கு ₹200 ₹300 தான் கிடைக்கும். தெரியும் நம்ம ஃப்ரெண்டுக்கு செலவு எப்போயாவது தான் ஒரு ₹500 கிடைக்கும். அப்போ நம்ம அந்த ₹1 அருமை நமக்கு தெரியும். ஸோ இங்கே இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு, இங்கே உள்ள பக்கத்தில் உள்ள சிஸ்டர்ஸ்க்கு, அக்காக்கெலாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் நிறையவே தெரியும். நல்லா தம்பியா கரெக்டாக தான் இருப்பான், எதுவும் தேவையில்லாமல் வந்து செலவு பண்ண மாட்டான். நான் வந்து ₹1 கூட இப்போதைக்கு முன்னாடி வந்து செலவு பண்ணியிருக்கேன், ஆனால் ரொம்ப இல்லை. முன்னாடி அப்பா இருக்கும்போது சொல்கிறேன், ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் வந்து இப்போ வந்து ₹1 கூட நான் தேவையில்லாமல் செலவு பண்ணுறது இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ பேட் கமெண்ட் வந்தாலும் அதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி தான் வந்து போயிட்டே இருக்கோம். அப்போ தான் நம்ம என்ன, பின்னாலேருந்து உனக்கு விமர்சனங்கள் வருதா, நீ வந்து முன்னேறி சென்று கொண்டு இருக்கிறாய், அதை மட்டும் நம்ம எப்போயுமே வந்து மறக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வந்து வரும் நமக்கு, அந்த பேட் கமெண்ட் வரும், எல்லாத்தையும் வந்து நம்ம நெகட்டிவாக நிறைய பேர் பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணி போனால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில். அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி மறுபடியும் இப்போ நான் வந்து லைவ் வீடியோ போட்டாலும் அதை வந்து பேட் கமெண்ட் வந்துச்சுன்னா அதை வந்து கன்சிடர் பண்ணுறதே இல்லை. போடுறவங்க போடட்டும், அவ்வளோதான். சரி, அது வந்து ரொம்ப இதாக வந்துச்சுன்னா பிளாக் பண்ணி விட்டு போயிட்டே இருப்போம். அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. எப்படி மண்ணுக்குள்ளே போடப்பட்ட விதை வந்து விழுந்து தான் விளைகிறது. நீ மண்ணுக்காக போராட தயங்கிறாய், ஆனால் ஒவ்வொரு விதையும் மண்ணுக்குள்ளே போராடி தான் என்னது ஒரு பெரிய மரமாகிறது அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்கிறார், சேகுவேரா. அதே மாதிரி எப்படி மண்ணுக்குள்ளே போடப்பட்ட விதை வந்து ஒரு நாள் உறங்குவதில்லை. ஒன்று விதைத்து கொண்டே இரு, அது முளைத்தால் என்னாகும், மரமாகும், இல்லைன்னா என்ன, உரமாகும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த மண்ணுக்குள்ளே போடப்பட்ட விதை வந்து ஒரு நாளாச்சும் உறங்குதா? உறங்காது. அது வந்து டெய்லி வந்து முளைச்சி, நம்ம தண்ணி உரம் கரெக்டாக போட்டோம்னா அது வந்து என்ன முளைச்சி வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் ஒரு பெரிய மரமாகி என்னாகும், மக்களுக்கே வந்து நிழல் கொடுக்கும். ஒரு ஆலமர விதையை பார்த்து ஒரு காளான் சொல்லுது, இன்னும் நான் பாரு 2 நாளில் முளைச்சி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஆலமர விதை வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் அந்த விதை. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செடியாக வருது. ஒரு நாள் என்ன, ரொம்ப வருஷம் கழிச்சு அது பெரிய மரமாக வந்து மற்றவர்களுக்கு வந்து நிழல் கொடுக்குது. அப்போ அது பெரிய மரமாக வந்து மற்றவங்களுக்கு நிழல் கொடுக்கும்போது இந்த காலம் இருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஆலமர விதை மாதிரி தான் இருக்கும். கிண்டல் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே இருக்கட்டும், பேடு கமெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும். அதை பற்றி நம்ம வந்து கவலைப்பட போகிறதே இல்லை. நம்ம வந்து என்ன, அமைதியாக இருந்து நம்ம ஏதாவது எல்லா காரியத்தையும் நம்மளால் சாதிக்க முடியும். அதை தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம போயிட்டே தான் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்மளால் சாதிக்க முடியாது எதுவுமே இல்லை. முயன்றால் முடியாது எதுவும் இல்லை. அந்த விடாமுயற்சி நமக்கு எப்பயுமே ஒரு வெற்றியை கொடுக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நான் வந்து எப்பயுமே நன்றின்னு, அதுதான் மறுபடியும் சொல்லிகிட்டே இருப்பேன். நன்றின்னு ஒரு வார்த்தை நம்ம முடிக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறையா சிஸ்டர்ஸு, நிறையா பிரதர்ஸு கண்டினியூஸாக நமக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. எப்பயுமே வந்து நமக்கு ஒரு பேட் கமெண்ட் வந்துச்சுன்னா அதை நம்மளை விட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. அப்போ ஸோ நம்மளை வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்களுக்கு எப்படியுமே வந்து கோடானு கோடி நன்றி சொன்னாலும் தகவே இதாகாது. ஸோ உங்களால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நல்ல உள்ளங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு 3300 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. உங்களால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லா பேரையும் நம்ம சொல்ல முடியல. இப்போ 3100 ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சொல்லிக்கிறோம். 3300 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம சொல்லிக்கிறோம்.
ஸோ இதே சப்போர்ட்டை தொடர்ந்து எனக்கு எப்பயுமே கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என்னால் மேலே சாதிக்க முடியும். என்னால் வந்து யூடியூப்பில் மட்டும் இல்லை, என்னால் என் கரியர்லேயும் சாதிக்க முடியும் உங்களுடைய சப்போர்ட் இருந்தால். ஒரு கை தட்டினா கண்டிப்பாக ஒரு வராது, 2 கை தட்டினா தான் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக என்னால் மேலும் சாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து நான் மேலே எடுத்து போவேன். எந்த நமக்கு பணம் பதவி அதிகமாக வந்துட்டாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை எப்பயும் கை கொடுத்து தூக்கி விட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸை எப்பயுமே மறக்கக்கூடாது. என்ன தான் நான் வந்து ஒரு போஸ்டிங் போயிட்டாலும் கண்டிப்பாக நான் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருப்பேன். அட்லீஸ்ட் ஒரு நைட்டு ஒரு 7 மணிக்கு மேலேயாச்சும் ஒரு லைவ் வீடியோ கண்டிப்பாக போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இதே சப்போர்ட் எப்பயுமே கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.